ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜயோட ஜனநாயகன் படத்து வந்து எப்போ தான் அந்த நியூ ட்ரெய்லர்னா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாவே நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனால் மூவி டீம்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. மூவி டீம் சைட்லேருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாமல் இப்போ வரைக்கும் கேவின் ப்ரொடக்ஷன் அமைதியாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே நான் கொடுக்கல. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நேற்றுக்கு வந்து ஹிந்தி தெலுங்கு படத்துக்கான சென்சார் போயிட்டு இருக்கு, ஹிந்தி தெலுங்குக்கான ஒரு சென்சார் போயிட்டு இருக்கு. ஸோ அது முடிஞ்சுதான் நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இப்போ கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஹிந்தி தெலுங்குக்கான சென்சார் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஏன் கேவின் ப்ரொடக்ஷன் அப்டேட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஏன் அப்டேட் கொடுக்கல அப்படின்றது தெரியல சுத்தமா. ஸோ இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்ன அப்படின்னா இந்த ஜனநாயகன் படம் வந்து ஜூலை 23 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்குது. ஸோ இது கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நீ சும்மா நையுங்கிற அப்படின்ற மாதிரி தான் எனக்குலாம் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு டென்ஷன் படுத்துறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜூலை 23 அப்படின்னு மாதிரி தான் சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் அஃபிஷியலா ஜூலை 24 யூகே எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஜூலை 23ங்கிறாங்க. என்னத்த சொல்றதுனே தெரியல. பட் ஆனால் அந்த ஜூலை 24 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா அகிம்சா என்டர்டைன்மெண்ட் சொன்னாங்க. ஸோ யூகேல ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூஎஸ்ல பிரீமியம் ஷோ 23 24 படம் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலா யூஎஸ்ஏ டிஸ்ட்ரிபியூட்டர் வீடியோ எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படி யூகேல எல்லாம் 24 ரிலீஸ் பண்ணிட்டு இங்க மட்டும் 23 ரிலீஸ் பண்ணா அது எப்படி? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. ஸோ இல்ல அப்படின்னா அங்கே என்ன ரிலீஸ் டேட் மாத்துறாங்களா அப்படின்னு தெரியல. அங்க ஆல்ரெடி டிக்கெட் புக்கிங் எல்லாம் ஓப்பன் பண்ணி போயிட்டு இருக்கதா சொல்லப்படுது. ஸோ இந்த வகையில் இதெல்லாம் மாத்துறாங்களா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப சடனா ஜூலை 23 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் அஃபிஷியலா சொல்லல. பட் ஆனால் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி 23 24 அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு தான். கேவின் ப்ரொடக்ஷன் வாயை திறந்து படம் இந்த இதில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் விட்டாவது நல்லா இருக்கும். பட் அவங்க பாயிண்ட் அவுட் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எத்தனை நாள் வெயிட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. எத்தனை நாள் வாய மூடிட்டு இருக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ கூடிய சீக்கிரமா அப்டேட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அந்த வகையில் ரிலீஸ் டேட்ன்றது அஃபிஷியல் அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பேசுவோம். ஸோ இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம். ஜூலை 23 24 எப்பயோ வருது. அஃபிஷியல் அப்டேட் வரட்டும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் வெயிட் பண்ணுவோம். அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கேவின் ப்ரொடக்ஷன் சொன்னதுக்கு அப்புறமா வெறித்தனமா வச்சு கொண்டாடிடுவோம். ஸோ இந்த அஃபிஷியல் அப்டேட் கேவின் ப்ரொடக்ஷன் எப்பதான் கொடுப்பாங்கன்னு தெரியல. ரொம்ப டிலே பண்றாங்க. ஸோ இவங்க இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருந்து ரொம்பவே டிலே பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாட்டு ரிலீஸ் ஒரு ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு கரெக்டா கொடுக்கல. இவங்க ப்ராப்பரா கொடுக்கல, கேட்ட அன்னைக்கு கொடுக்கல, ரொம்ப டிலே பண்ணி கொடுத்தாங்கன்றதுக்கு அப்புறமா ட்ரைலர் அண்டதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இது ரெண்டு தான் கரெக்டா கொடுத்தாங்க. மற்ற எல்லா அப்டேட் போராடி தான் வாங்கணும். ஸோ போராடி ஏதோ புயல் வீசுற மாதிரிலாம் அப்டேட் வரும்னு சொன்னாங்க. மறுநாள் இருந்து ஆளக்கானம் எங்க போனாங்க தெரியல. ஸோ அந்த மாதிரி அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இருக்கிறதுல மிகப்பெரிய ஒஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆப்ஷனா இந்த கேவின் தாண்டா. எப்பா ஆளா விடுங்கடா, அந்த ஒரு படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு எங்களை விட்டுருங்களா அப்படின்ற மாதிரி தான் நாங்களாம் கேட்குறோம். இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ 10 நாளைக்குள்ள அதெல்லாம் அப்டேட் கொடுத்து மூவி டீம் சரி பண்ணிடுவாங்க. ஸோ 10 நாளைக்குள்ள ஏதாவது ட்ரைலரையும் விட்டு படத்துக்கான ஹைப் ஏற்றிடுவாங்க. 10 நாள் இருக்கனால கண்டிப்பா அப்டேட் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. வேற வழி என்ன பண்றது? வெயிட் பண்றத தவிர என்ன பண்ண முடியும்? ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க என்ன ப்ரோ தெரியலன்னு சொல்றதுக்கு ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வேற என்ன பண்றது? அஃபிஷியல் அப்டேட் எதுவுமே வரலையா? நான் வேற அப்டேட் வரும்னு சொல்லி வச்சிருக்கேன். நீங்களாம் வேற கேட்பீங்க. ஸோ அதனால தான் தெரியலனாவது ஒரு அப்டேட் சொல்லுவோம்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனது அஃபிஷியல் அப்டேட் வரலையா? 10 நாள் நான் போய் சொன்னீங்களா ப்ரோ அப்படின்னு மாதிரி கேட்காதீங்க. ஸோ அஃபிஷியலா அகிம்சா என்டர்டைன்மெண்ட் சொன்னாங்க. ஸோ அகிம்சா என்டர்டைன்மெண்ட் யாரு? ஜனநாயகன் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட அது அஃபிஷியல் தான். ஸோ அஃபிஷியலா தான் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கேற்ற மாதிரியான அடுத்த கட்ட அப்டேட் வரல. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதுக்கு தான் இந்த ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் எடிட். அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜயோட ஜனநாயகன் படத்துக்கான ட்ரைலர் அப்டேட் இன்னைக்கும் வரல. ஸோ எப்போ வரும் அப்படின்றதும் தெரியல. ஸோ மூவி டீம் அமைதியாவே இருக்காங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பா வந்துடும் நிறைய பேர் சொல்றாங்க. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை. பாப்போம், வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு ரிலீஸ் தேதி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.